விஷச்சாராய விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்ப அதிமுக திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்கலாம். ராஜகுமரன், நீங்க பேசலாம். அதிமுகவை பொறுத்தவரை இன்றைய பேரவை நிகழ்ச்சியில் பெரும் திட்டமிடலோடு வந்திருக்கின்றார்கள். அதாவது கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்பாக அதிமுகவினர் பேரவைத் தலைவரை நோக்கி கேள்வி எழுப்ப இருக்கின்றார்கள். பேரவைக்கு உள்ளே வந்திருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் தற்போது எதிர்க்கட்சி தலைவருடனான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்பாகவே கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய 50க்கும் கூடுதலான இறப்புகளுக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், முதலமைச்சருக்கு தான் அந்த தார்மீக பொறுப்பு இருக்கின்றது என்று குறிப்பிட இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்புவதற்கு அதிமுக உறுப்பினர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். உள்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்களும் 2 பேருமே கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து இன்னும் பலர் உயிருக்கு போராடக்கூடிய மருத்துவ ரீதியாக இக்கட்டான நிலையில் கவலைக்கிடமாக உள்ள நிலையில் அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மரணங்களுக்கு முதலமைச்சர் உடனடியாக பதில் கூற வேண்டும் என்று கேள்வி நேரத்திற்கு முன்பாகவே வலியுறுத்துவதற்கு அதிமுகவினர் திட்டமிட்டிருக்கின்றார்கள். பேரவை விதியின்படி கேள்வி நேரம் முடிந்த பிறகுதான் நேரமில்லா நேரத்தில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளுக்காக அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பேரவைத் தலைவர் எடுத்துக் கொள்வார். எனவே கேள்வி நேரத்திற்கு முன்பாகவே அதிமுகவினர் கொண்டு வரக்கூடிய கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏற்கப்படாவிட்டால் அதிமுகவினர் பேரவைக்கு உள்ளாகவே முழக்கம் எழுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக அவைக்காவலர்கள் வழக்கமான அளவை காட்டிலும் கூடுதலாக பேரவைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் பேரவை நடைபெறக்கூடிய அரங்கிற்குள்ளும் அவைக்காவலர்கள் இன்று சரியாக 9:30 மணி முதலே தயார் நிலையில் இருக்கின்றார்கள். ஒருவேளை அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பி பேரவையில் அமளியில் ஈடுபட்டால் உடனடியாக அவர்களை வெளியேற்றுவதற்காக அவைக்காவலர்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. அது மட்டுமல்லாமல் வெளியேறி வரக்கூடிய அதிமுகவினர் இந்த வாயில் எண் 4 இருக்கக்கூடிய செய்தியாளர் மாடத்தின் முன்பாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் செய்தியாளர்களை சந்திப்பதற்கு முன்பாகவும் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விசச்சாராய மரணத்திற்கு தமிழக அரசு முதலமைச்சர் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்ப இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தலைமைச் செயலக வளாகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக அதிமுக தரப்பில் தகவல் கிடைத்திருக்கின்றது. பேரவையை முற்றுகையிடக்கூடிய வகையில் அந்த தர்ணா போராட்டம் இருக்கும் என்ற தகவலையும் சில அதிமுக உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரின் அறையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில் 70க்கும் கூடுதலான அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 70 உறுப்பினர்கள் வரை பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் அனைவரும் இது குறித்து ஆலோசித்து வருகின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை ஏற்று பேரவை தொடங்கியவுடன் முழக்கங்களை எழுப்ப உள்ளனர்.